கேட்டவரம் தரும் தங்க தோப்பனின் இந்த கொடிமர சடங்கு வந்து எந்த ஊர்ல இல்லாத ஒரு புதுமையான ஒரு சடங்கு. இது பாரம்பரியமாக, அதாவது இந்த கோயில் கட்டப்பட்ட அந்த ஆண்டு முதல் இந்த சடங்கானது நடைபெற்று கொண்டிருப்பதாக நாங்கள் பழையவர்கள் பெரிய ஆட்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போது சமீபத்திய வருடங்களில் ஒரு 10 வருடத்துக்குள்ளில் ஜாதி மதம் கடந்து நிறைய பெண்கள் அவர்களுடைய முக்கியமாக குழந்தை வரத்திற்காக இந்த இந்த கொடிமரத்தில் பால் ஊற்றி தண்ணி ஊற்றி வரம் பெற்றவர்கள் அவர்கள் சொல்லை கேட்டு மற்றவர்களும் இப்போது சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடியிலேருந்து கூட ஆட்கள் வர்றாங்க, கோயில்பட்டியிலேருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. கழிந்த வருடம்னா ஒரு இஸ்லாமிய பெண் வந்து தண்ணீர் ஊற்றி பால் ஊற்றுனாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே ரஜகிருஷ்ணாபுரத்துலேருந்து ஒரு ஃபேமிலி அவங்க தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அதை கவனித்து நாங்கள் அவங்ககிட்ட நேர்முகம் கண்டோம். அந்த நேர்முகத்தில் நாங்கள் வேண்டி வந்ததை இந்த சுசேப்பர் எல்லா வருடமும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த பால் ஊற்றும் சடங்கில் நாங்கள் கலந்து கொள்வதில் பாக்கியம் பெற்றவராக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே நாங்களும் நிறைய பேருக்கு இந்த புதுமைகளை சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிந்து மேட்டுக்குடியிருப்புன்னு சொல்கிற 5 கிராமம் பக்கத்தில் இருக்க அது ஒரு இந்து சமுதாயம். அந்த இந்து சமுதாயம் ஊரடங்கி இந்த கோயிலுக்கு இந்த சடங்கிற்காக வருகை தருகிறார்கள். இப்போ வருடந்தோறும் ஒரு 4-5 வருடத்துக்கு இடையில் ஒரு சில குறிப்பிட்ட குடும்பங்கள் வருகை தந்தது. இப்பொழுது அந்த ஊரில் உள்ள நிறைய குடும்பங்கள் இந்த சடங்கிற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இந்த கூட்டப்புலி மண்ணிற்கு கிடைத்த ஒரு பாக்கியம், ஒரு எங்கள் தங்கத்தகப்பனின் புதுமை. நாங்கள் புதுமையில் தலைமை புதுமை என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே தங்கத்தகப்பனுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் இந்த கூட்டப்புலி மண்ணை எங்களுக்கு காப்பாற்றி வந்து கொண்டிருக்கின்றார். சுனாமியாக இருக்கட்டும், ஒக்கி புயலாக இருக்கட்டும், எல்லா காலத்திலும் எந்த ஒரு சிறிய அளவு ஒரு பொருட்செயலம் இருந்தாலும் எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு சின்ன துளி இடர்பாடுகள் இல்லாமல் எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் எங்கள் மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுவதா அல்லது பெருமைப்படுவதா என்று தெரியவில்லை. எங்கள் தங்கத்தகப்பன் கேட்பதே இல்லை. மக்களுடைய குறைகளையும் அவருடைய குறைகளையும் அறிந்து அவர்களுக்கு வேண்டியதையும் நிறைவாக அருளாற்றி கொண்டிருக்கின்றார். நான் ஒரு இது 3வது வருஷம். ஃபஸ்ட்டு 2 வருஷமாக ஊற்றுனேன். எனக்கு குழந்தை இல்லை 4 வருஷமாக, அதனால வந்திருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் பஸ் டிரைவர், அவங்களுக்கும் வேலை கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தேன். போன வருஷம் ஊற்றி 2வது மாதமே கன்ஃபார்ம் ஆர்டர் வந்துட்டு, அப்புறம் அடுத்த 2 மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். அந்த நேச்சை முடிக்க இந்த வருஷம் வந்திருக்கேன் 5 கிராமத்தில் இருந்து. என் பேர் ஜி ஜோசப். எந்த ஊர்? எனக்கு தூத்துக்குடி. எத்தனை வருஷமா? நான் கல்யாணம் கட்டினது கூட்டப்பள்ளியில் கட்டியிருக்கிறேன். இந்த ஊரில் ஒரு வீடு வாங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஆசைப்பட்டா. சிவர்கிட்ட வேண்டுதல் வச்சுருந்தா. இந்த 2023 கடைசியில் சொந்தமாக எங்களுக்கு இந்த பட்டணத்தில் ஒரு வீடு சூசிபர் தங்கத்தகப்பன் தந்திருக்கிறார். அவருக்கு கோடான கோடி நன்றி. நானும் என் மனைவியை செலுத்துறேன். நன்றி. என்னுடைய வளர்ப்பு மகனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கண்டிப்பாக இந்த வருஷம் நாங்கள் பாலும் தண்ணியை ஊற்றுனால 2025 3 பேரும் சேர்ந்து குழந்தையோட கொண்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கு. அது சூசிபர் தருவார்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தருவார். நன்றி. யாரு? பாலச்சந்திரன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மயிலாடி பெருமாள். யாரு சொல்லிங்க? இங்க ஒரு அண்ணன் சொன்னாங்க. ஆமா, எங்க தம்பி மூலமாட்டு குழந்தை இல்லாம இருக்கு. இருந்துன்னு சொன்னாங்க. அப்போ நாங்க இருக்கோம்னு நம்பிக்கை இல்லை. மயிலாடி பெருமாள். நாங்கள் ராமன்துறையில் இருந்தார். ராமன்துறை. ஆமா. என்ன யார் சொன்னாங்க? என்ன 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 சொல்லி சொன்னாங்க?
இல்லை எங்களை திருவிழாவுக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. போன வருஷம் நாங்கள் திருவிழா வந்தோம். இந்த வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சு இந்த வருஷம் எங்கள் வச்சு நிறைவேறுச்சு. இல்லை நாங்கள் போன வருஷம் திருவிழாக்குன்னு தான் வந்தோம். வேண்டுதல் நிறைவேறணும்னா இதில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் வேண்டுதல் வச்சு இது பண்ணியிருக்கோம். கொடி மரத்தில் தண்ணி ஊற்றுறோம். கண்டிப்பாக நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. கூட்டப்புளி, இன்னைக்கு கூட்டப்புளி. என் பேர் சரோஜா. வேண்டுதலா நீங்க வாரீங்க? என் மகளுக்கு குழந்தை வேண்டி வர வேண்டணும். இதுக்கு முன்னாடி வேண்டியதா கிடைச்சிருக்குதா? என் மக மூத்தவ குழந்தையில 3 வருஷம் இருந்தா. அப்போ இதே மாதிரி சூசைப்பருக்கு நேர்ந்து பால் வாங்கி ஊற்றினோம். அதே நாள்லேயே குழந்தை தனிச்சு ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தா. இப்போ 2வது அடுத்தால இப்போ உண்டாயிருக்கா மாசமா. அதே மாதிரி சின்ன மகளும் அடுத்த வருஷம் சூசைப்பர் திருநாளைக்கு வரும்போது குழந்தையோட வரணும் அப்படின்னு வேண்டி நாங்க பால் ஊத்துறோம். உரிமையோட கேட்டீங்க? தருவார் அவரு கண்டிப்பா. கண்டிப்பா நிறைய தந்திருக்காரு, இனியும் தருவார். உங்க பேரு எங்க இருந்து வரீங்க? எனக்கு கூட்டப்பிள்ளை. நான் இந்த மண்ணில் தான் பிறந்தேன். எனக்கு சொந்த ஊரே கூட்டப்பிள்ளை. நான் இப்போ கொட்டாரத்தில் இருக்கிறேன். வருஷந்தோறும் எங்கள் மக்கள் எப்போவுமே இந்த நேர்ச்சைகள் செய்வாங்க. இதை நானும் தொடர்ந்து வருஷந்தோறும் என் மாப்பிள்ளைக்கு என் குழந்தைங்களுக்காண்டி நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆமாம், என் மாப்பிள்ளை அட்டாக்ல இருந்தாங்க. தங்க சூசைப்பர் மாப்பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. இடுந்தகர என் பேர் சகாயம். பால் ஊத்துற என் மகன் வேலை இல்லாம இருந்தா ரொம்ப நாள். அப்ப வேலை கிடைக்கணும்னு வச்சு எங்க அக்கா ஒரு இதை வந்தவங்க தண்ணி ஊத்திட்டு வந்தவா. அதுக்கு மறு வருஷம் நாங்க வந்து பால் ஊத்தணும். அதுல இருந்து இப்ப தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமா நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அதே போல எங்க வீட்டுல அடுத்தடுத்தால வேலை கிடைச்ச பிறகு கல்யாணம், 2 கல்யாணம். பொம்பளை பிள்ளைக்கு முதல்ல கல்யாணம் எடுத்த 1 வருஷத்துல அடுத்தால பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்க 2 பேருக்கு 2 பிள்ளைகள் பேருக்கு கொண்டுகிட்டு வந்துருக்கு. பால் ஊற்றிட்டு போவோம். என் கணவர் பேர் பிரபு. அவங்களுக்கு கூட்டப்பள்ளி தான், எனக்கு ஏர்வாடி. நான் என் கணவருடைய வேலைக்காக சூசைப்பட்டு வேண்டிக்கிட்டேன். சூசைப்பர் எனக்கு நிறைய உதவி செய்திருக்காரு. எல்லா சூழ்நிலையிலும் என் கூடவே இருந்து எனக்கு வழி நடத்திருக்காரு. என் கணவருடைய வேலையில் அவங்களுக்கு மேலும் பதவி உயர்வு கிடைக்கணும்னு அவர்கிட்ட வேண்டியிருந்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சி அவங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் சூசைப்பர் கொடுத்துருக்காரு. அதனால அவருக்கு எனக்கு கோடான கோடி நன்றியை சொல்கிறேன். விசன் டிசீஸ் வந்துச்சு. நான் ரொம்ப முடியாமல், நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பேச முடியாமல், சீச்சா சவுண்ட் வராமல். நம்ம ஊர் திருவிழாலாம் நான் டான்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். ஆனால் அந்த 2-3 திருவிழாத்துமே எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு படுக்கையில் இப்போ நம்ம சூசைப்பர் வரலாறு நான் விரும்பி நடந்து இன்னைக்கு கொடியும் தூக்கி இந்த அளவுக்கு நான் வந்தேன்னா அதுக்கு உதவி செஞ்ச என்னோட சூசைப்பர் வரலாறு நம்ம கூட்டப்பள்ளி வரலாறுனால தான் இவ்வளோ நடந்துச்சு. ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன். எனக்காக எங்கள் அப்பா அம்மா, அது மட்டும் இல்லாமல் என் சித்தப்பா சித்தி எல்லாருமே எனக்கு ரொம்ப தோத்தாங்க. பெரியப்பா எல்லாருமே எனக்கு ரொம்ப ப்ரே பண்ணாங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏதாவது ஜோதிச்சவர்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. என் மகளுக்கு வில்சன் டிசீஸ்னால ஸ்பீச் போயிருந்தது. கண்ணில் அந்த வில்சன் சர்வைக்கல் ரிங்கு, அப்புறம் பிரெயின் பாதிச்சிருந்தது. மொத்தத்தில் தலையிலேயே அந்த ஹெட்டில் உள்ள ஜாயிண்ட்டு, பல், நாக்கு எல்லாமே பாதிப்பு. லிவர், கிட்னி, அப்புறம் நடக்க முடியலை, நர்வ்ஸ் எல்லாம் பாதிச்சு ரொம்ப மோசமாக இருந்தேன். என் மக பழைப்பால செத்து போயிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு கடவுளுடைய கிருபைனாலும்
சூசைப்பரனுடைய ஒரு அருளாலும் என் மகன் இன்னைக்கு நல்ல வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காக்கா. டாக்டர் சொன்னாங்க இந்த நோய் வந்ததில் முதல்ல குணமான ஒரு பேஷண்ட்னா அது இவ தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்கிறத விட நீ கடவுளுக்கு நன்றி சொல்லுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த அளவுக்கு என் மகன் உயிரை காப்பாற்றி நல்ல மாதிரி குணம் அழைச்சதுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சூசைப்பர். ஊரு உங்க பேர்? எனக்கு இந்த ஊர் தான் கூட்டப்புளி. என் பேர் கவினின்னு இடுந்தகரையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குது. என் மகளுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒருத்தராக சொல்லி நாங்கள் இங்கே வந்து தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு கொடிமரத்துக்கு தண்ணி எடுத்து ஊற்றுனா குழந்தை இருக்கும். 2 வருஷமாக அவளுக்கு குழந்தையில கல்யாணம் ஆகி அதனால் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நாங்கள் வந்து சும்மா வந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு போனோம். போன வருஷம் என் மகளை சூழலைச்சி வச்சுருந்துச்சு தண்ணி எடுத்து ஊற்றணும். இந்த வருஷம் நாங்கள் குழந்தையோட வந்திருக்கோம். ஆ மதியம் சாயந்தரம் வாரம் ஒவ்வொரு கூட்டம் மண்ணள்ளி வச்சு